destiny helpers will give us ideas. இரண்டாவது, இந்த லக்கை அடைய நமக்கு உதவுகிறவர்கள் அநேக கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். That idea will take us to the anointed people or to the prophets of God so that we can receive something from them. இந்த நல்ல கருத்துக்கள் நல்ல ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளோடு நம்மை இணைக்கும். நல்ல தலைவர்கள், நல்ல போதகர்கள், நல்ல தீர்க்கதரிசிகளோடு நம்மை இணைத்து நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு நேராய் நாம் செல்லுவோம். My point is, you will be facing some problem in your life, but because of that one idea, you will come out of that situation. நீங்கள் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு ஆலோசனை அல்லது அந்த ஒரு கருத்து உங்கள் வாழ்க்கையின் எல்லா அந்த நிலைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். And the best example that I want to give here, a servant girl, her name is itself unknown, in 2 Kings 5th chapter. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சிறைபிடிக்கப்பட்ட ஒரு சிறிய வேலைக்கார பெண்ணை பற்றி குறிப்பிடுகிறது. அவள் பெயரும் அங்கு சொல்லப்படவில்லை. This young girl is a destiny helper to her master. இந்த சிறு பெண் தன்னை ஆண்டு கொண்டிருந்த அந்த அதிகாரிக்கு அல்லது எஜமானுக்கு அவர் லக்கை அடைவதற்கு உதவுகிற ஒரு மகளாய் இருந்தார். This Syrian commander is a great army man, but he is a leper. இந்த சீரிய ராணுவ தளபதி ஒரு பெரிய மனிதன், வல்லமை மிக்க மனிதன், ஆனால் முழுவதும் குஷ்டரோகத்தினால் நிறைந்திருந்தார். So this young girl is directing her master, a Syrian commander of the army named Naaman. இந்த சிறிய அடிமை பெண்ணானவள் தன் எஜமானாகிய ராணுவ தளபதி ஆகிய நாமானை ஒரு லக்கை நோக்கி அவள் அனுப்புகிறாள். This young girl is giving one small idea to her master. Why can't you go and meet the prophet of God? இந்த சிறு பெண் தன் எஜமானுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்கிறாள். ஏன் தீர்க்கதரிசியை போய் நீங்கள் சந்திக்க கூடாது என்று சொல்லி. And he takes that advice. இந்த பெரிய மனிதன் தன் வாழ்க்கையிலே அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். And he goes to the prophet. தேவ மனிதனிடத்திலே கடந்து போகிறார். First he hesitates to follow the prophet's command. இந்த தீர்க்கதரிசியின் அந்த ஆலோசனையை நாமான் முதலிலே அவன் கைகொள்ளுவதற்கு சற்றே தயங்குகிறார். But later he changes his mind and he receives the healing from the Lord. சற்று நேரம் கழித்து அந்த மனிதன் தன் மனதை மாற்றுகிறான். அதே போல செய்கிறான். ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். This incident, it is like one ad. Just one idea changes the life. இந்த சம்பவம் பார்த்தீர்களே என்றால் ஒரு சின்ன விளம்பரம் வரும். ஒரே ஒரு ஐடியா அது பாத்தீங்கன்னா முழு லைஃபை மாத்திடும் என்று சொல்லி. Yeah, this man is healed by leprosy. இந்த மனிதன் தன்னுடைய தொழுநோயிலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். We all have an idea that there will be no healing for leprosy. நாம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும் இந்த சயரோகம் அல்லது குஷ்ட ரோகத்திற்கு என்ன கிடையாது, சுகம் இல்லை என்று சொல்லி. But this army man is getting healing because he receives that idea from that servant girl. இந்த சீரிய ராணுவத்தின் படை தளபதி அந்த சிறு பெண்ணுடைய ஆலோசனையை கேட்டதினாலே அவர் ஒரு சுகத்தை பெற்றுக் கொள்கிறார். That one idea is changing his life and he receives healing from the Lord. அந்த ஒரு ஆலோசனை அந்த மனிதனுடைய சரீரத்தில் ஒரு சுகத்தை கொண்டு வந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. So my point is, we all should listen, we should get ideas from destiny helpers. நாம் எல்லோரும் நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற அந்த லக்கை அடைய செய்கிறவர்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துகளையும் கேட்பது நலம். Here the destiny helper is a servant girl. Her name itself is not mentioned in the Bible. Army man, he could have said, I don't want to listen to your advice because you are just a servant girl. இந்த சீரிய ராணுவ பட தளபதி அந்த பெண்ணை பார்த்து சொல்லியிருக்கலாம், உன்னுடைய ஆலோசனை எல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ ஒரு சாதாரண அடிமை பெண் என்று சொல்லி. But this army man, he is receiving that idea with humbleness. ஆனால் இந்த ராணுவ பட தளபதியோ அந்த ஆலோசனையை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். To get your healing, you should have humbleness to receive that one idea from destiny helpers. உங்களுக்கு ஒரு
அற்புதம் நடைபெறுவதற்கு உங்களுக்கு தேவன் நியமித்திருக்கிற அந்த நபருடைய ஆலோசனைகளை நீங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். Be humble and receive ideas from destiny helpers. அந்த லக்கை அடைய செய்கிறவர்களிடத்தில் இருந்து நீங்கள் தாழ்மையோடு ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள்.